வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹேவல்ஸ் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025க்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1788 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1614 லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஹையாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஹையாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு காட்டுது. ஸோ இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் கூட வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட் தான். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி, இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அப்போ வந்து இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்க வந்து Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டென்டேட்டிவாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூட கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு, 150 கோடின்னு சொல்லலாம், 200 கோடி ரூபாய்க்கு, 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 10%. அது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது 3 வருஷமாக. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இபிஎஸ் டிடிஎம் ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ₹3 கூடி ₹23.48 இருக்கு. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 15.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி ரெவென்யூ 19.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவனுடைய Q to Q பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து தோராயிரமாக ஒரு 1700 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இங்கிட்ட ஒரு 22, அங்கிட்ட ஒரு 200, 230, 235 கோடி கிட்டக்க வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் உடைய லெவல் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 4.4ன்னு இருந்த இபிஎஸ் லெவல், அதாவது டிசம்பரில் வந்து 4.4ன்னு இருந்த இபிஎஸ் லெவல் இப்போ வந்து மார்ச் மாதத்துக்கு 8.3 அப்படிங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவனுடைய இபிஎஸ் உடைய இன்க்ரீஸ் பார்த்தோம்னா 86% வந்து போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்னு பார்க்கும்போது 23.5 இருக்குது. இது போன குவார்ட்டரை மெயின்டைன் ஆனதை காட்டிலும் ஒரு ₹1 கூட தான் இருக்குது. அப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படிங்கிறதா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்க மார்ச் மாதம் ஃபுல்லாக வந்து இவன் வந்து கூட எடுக்கிறான், ரெவென்யூ கூட எடுக்கிறான், அதே சமயத்தில் இபிஎஸும் கூட எடுக்கிறான். அதுக்கப்புறம் அது வந்து ஜூன் மாதத்துக்கு கொஞ்சமாக மெயின்டைன் ஆகுது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவுக்கு அது மெயின்டைன் ஆகுது. செப்டம்பர் மாதம் கம்மியாயிருது, திருப்பி டிசம்பர் மாதத்துலேருந்து பிக்கப் ஆகுது. அப்படி இருக்கக்கூடியது இந்த மாதிரி இவங்க வந்து அப்படி இருக்கிறாங்கிறத நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.46% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 1.15% இறக்கி வச்சிருக்காங்க. இப்போ இங்கே எம்எஃப் பார்த்தோம்னா 4 குவார்ட்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஹோல்டிங்கை. இவன் வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறான்னா ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டராக வந்து இல்லை 3 குவார்ட்டராக வந்து கடந்த 3 குவார்ட்டராக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இதை நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவனோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 133, ஃபேர் ப்ரைஸ் 265, கரண்ட் ப்ரைஸ் 1613, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 6.08. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ இவனுக்கு வந்து 4 குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால குமுலேட்டிவ் இபிஎஸ்ன்னு பார்க்க வேண்டியதில் இபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது 23.5 இருக்குது. அதோடைய ஆவரேஜ் 5.87. இந்த இடத்துல நம்மளுடைய இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்கும். அதாவது அடுத்த குவார்ட்டருக்கு கொண்டாட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுதான் நமக்கு வந்து ஒரு வெளிச்சமாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 6.51. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா Q4ல வந்து 8.26 எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்க ஆவரேஜுங்கிறது நமக்கு வந்து 5.8ங்கிறது ரெண்டுத்தோட வேல்யூ காட்டிலும் கம்மியாக இருக்குது.
அதே சமயத்துல நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். இவன் ஜூன் மாசத்துக்கு கொஞ்சம் மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு வருது. அப்படி மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, எய்தர் இது 8ஓ இல்லாட்டி 7ஓ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது 2த்துக்கான மிட் பாயிண்ட்டா கூட நம்ம போட்டுக்குவோமே. 7 அண்ட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6.8 இல்லாட்டி 7 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம்னு வச்சுக்குவோமே. அப்படி நம்ம வைக்கும்போது பார்த்தோம்னாக்க, இது கொஞ்சம் வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் கொஞ்சம் கூட போகலாம். ஆனா, இப்ப 7ன்னு போறதுனால வந்து இந்த இபிஎஸோட டிடிஎம்ல வந்து பெரிய லெவல்ல சேஞ்சஸ் இருக்காது. ஒரு 50 பைசா தான் வரும். அதே இது ஈவன் 8ன்னு வந்தா கூட நமக்கு வந்து ஒரு ரூ. 2.20 இபிஎஸோட டிடிஎம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னாக்க பெரிய லெவல்ல இருக்குமா? இல்லாட்டி ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் குடுக்குற அளவுக்கு இருக்குமா? அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎம், இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதிலிருந்து வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வந்து இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா, இது 375ல இருந்து 526 அப்படிங்கிற லெவல்ல இது வந்து பிரைஸ் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் அதெல்லாம் தாண்டி 3 மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கான். அப்ப எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம். நம்ம சார்ட்ல R1லேருந்து R5 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் மேலேருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். R5 2168லேருந்து 2230, R4 1703லேருந்து 1756, R3 1310லேருந்து 1354, R2 983லேருந்து 1019, R1 715லேருந்து 745. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, R5 அப்படிங்கிற சைக்கிள் வந்து டச் பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு வந்து ஒரு ரூ. 50 ஆமா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 முன்னாடியே ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வரான். நம்ம R5 வரைக்கும் தான் ஒரு சைக்கிளோட மேக்ஸிமம் நம்ம வந்து ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுவோம். மார்க் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 25 எல்லாம் தாண்டி இபிஎஸோட டிடிஎம் 25 தாண்டி 35, 40ன்னு போச்சுனாக்க, இது வந்து அடுத்த செட் ஆஃப் சைக்கிள்குள்ள அந்த ஜோன்குள்ள என்டர் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து அவன் 20, 25 பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ஜோன்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பான். இப்ப வந்து அவன் 23 எடுத்திருக்கிறான். அந்த 23க்கு உண்டான அளவுக்கான ஒரு புஷ்அப் R4 வரைக்கும். ஏன்னா R3 கிட்டக்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவன் புஷ்அப் எடுத்து R4 வரைக்கும் ரீச் பண்றான். ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோடைய லெவல் கம்மியாகி டிடிஎம் திருப்பி வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க, அவன் R3ஓ R2ஓ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான கீழே கரெக்ஷன் எடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு ஸ்டெப்பு அப் ஆர் டவுன் நம்ம முன்ன பின்ன வச்சுக்க வேண்டிதான். ஸோ இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஓரளவுக்கு அடுத்த குவார்ட்டருக்கும் நல்லா ஒரு பிரேக் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி R5 டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அது அடுத்த குவார்ட்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து எக்ஸிட் ஆக போகிறதையும் தாண்டி Q4 ரிசல்ட்டையும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஏறி இருக்கிறது வந்து ஆனுவலைஸ்டாக ஒரு ரூ. 3 இன்க்ரீஸ் ஆனதுக்கான ஒரு புஷ்அப்பாகவும் மூமெண்ட் அப்சைட் மூமெண்ட்டாகவும் தென் சப்சிக்வெண்ட்டாக குவார்ட்டர்லிக்கு வந்து கம்மியாக ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால எகைன் திருப்பி இதே லெவலுக்கு ஆஃப் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் எடுக்க வேண்டியதா. நல்லா மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சுனாக்க மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.